கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 46:10 வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அமைதியாக இருங்க, அமர்ந்துருங்க. எங்கே அமர்ந்துருங்கன்னா, அவனுடைய பாதத்தில் அமர்ந்துருங்க. நீங்கள் அமர்ந்துருங்க, நான் தான் தெய்வன் என்பதை உங்கள் வாழ்க்கையில் நான் நிரூபிப்பேன். உங்கள் வேலையில் நான் நிரூபிப்பேன். திருமணத்துக்காக எதிர்பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில், திருமண காரியத்தில் நான் தான் தேவன் என்பதை நிரூபிப்பேன். வேலையில், பிஸ்னஸில், எந்தெந்த காரியத்தில் நீங்கள் எதிர்பார்க்கீங்களோ அந்த இடத்துலலாம் நான் தான் தேவன் என்பதை நான் உங்கள் கூட இருந்து நிரூபிப்பேன். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, ஆணுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். நீங்கள் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருந்தால் தான் அவர் தான் தேவன் என்பதை ஆண்டவர் நிரூபிக்க முடியும். நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம போய் யாருக்கிட்டையும் நம்ம பேசி நம்மளை வழக்காட வேணாம், எதுவுமே நம்ம பண்ண வேணாம். நம்ம ஆணுடைய சமூகத்தில் மாத்திரம் காத்திருந்தால் போதும். தெய்வ சமூகத்தில் அமர்ந்துரு, அவ்வளோதான். நான் தான் தேவன் என்பதை நீ அறிஞ்சு கொள்வா. எல்லாத்துலேயுமே கர்த்தர் தான் தேவன் என்பதை மற்ற ஜனங்க அறிந்து கொள்வாங்க. நம்ம கூட இருப்பதை கர்த்தர்னு சொல்லி மற்ற ஜனங்க அறிந்து கொள்வோம். அதுபோல் கர்த்தர் நமக்காக பலத்த காரியங்களை தேவன் செய்வார். அதனால் கூட வேலைக்காக எதிர்பார்க்குறீங்களா, அவனுடைய பாதத்தில் காத்துருங்க. பிள்ளைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா, அவனுடைய சமூகத்தில் காத்துருங்க. நிச்சயமாக வேலை காரியத்தில் ஆண்டவர் தான் தேவன் என்பதே உங்களுக்கு வேலை மூலம் கர்த்தர் நிரூபித்து காட்டுவார். பிள்ளைக்கு திருமணமாக எதிர்பார்க்குறீங்களா, நல்ல ஒரு வாழ்க்கைக்கு எதிர்பார்க்கீங்களா, என் பாதத்திற்கு ஆணுடைய சமூகத்தில் மாத்திரம் காத்திருந்தா போதும். எதிர்பார்க்கிற நன்மை, எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் தேடி வரும். குழந்தையிலா கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்தருக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து தேவன் ஆசீர்வதிப்பார். எந்த குறைகளாக இருந்தாலும் அந்த குறைகளை மாற்றுகிற தேவன் அவனோட கூட இருக்கும்போது கர்த்தர் பலத்த காரியங்களை தேவன் செய்வார். நல்ல வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த பாதையில் போனாலும் சோர்ந்து போகாதீங்க. ஒன்று, எந்த பாதையாக இருந்தாலும் காத்துருங்க, அவனுடைய சமூகத்தில் காத்துருங்க. உங்கள் குடும்பத்தில், வாழ்க்கையில், எல்லா பாதையிலுமே கர்த்தர் தான் தேவன் என்பதை நிரூபிப்பார். நீங்கள் காத்திருந்தீங்கன்னா அவர் நிரூபிப்பார். இனி வரைக்கும் நாட்களில் இதுவரை எப்படி இருந்தோமோ, இனி வரைக்கும் நாட்களில் அவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம், ஜெபிக்கும், தெய்வ சத்தத்தை கேட்போம். கர்த்தர் தான் என்பதை மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நிரூபித்து காட்டுவார். செபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசு நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே, ஆவியானவரே, அற்புதங்கள் அதிசயங்களை கர்த்தர் செய்யுங்க. பன்னீர் தான் தேவன் என்பதை ஒவ்வொரு கண்கள் காண நிரூபித்து காட்டுங்க. அப்படி செய்யப்போவதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.